உன்கிட்ட பெட் இருக்கா? அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆசையாக வளர்க்குற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, முயல்குட்டி, கிளி, இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். நிறைய பேருக்கு இவங்கள மற்றவங்க ஒருமையில் கூப்பிட்டா பிடிக்காது, சரிதானே? இவங்களுக்காக வீட்டில் நிறைய திட்டு விழும். வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியல, எல்லாத்தையும் கழிச்சு போட்டுடுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய. வேலையே செய்யாமல் இருக்கிற நம்ம இவங்க பண்ண சேட்டையை மறைக்க நிறைய வேலை பார்த்துருப்போம். ஆனால் ஏதோ ஒரு உணர்வில் அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. நம்ம ஸ்ட்ரெஸ், ஒர்க், ஃபோன், இப்படி நிறைய டைம் அவங்கள கண்டுக்காமல் இருந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி அட்டென்ஷன் தேடுவாங்க. நம்ம ஒர்க்குக்காக வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டா இவங்கள நம்ம நினைப்போமான்னு கூட தெரியல. நம்ம ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நம்மளை பார்த்து வாழை ஆட்டி அது லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பாருங்க. ஹோல்சம் தான்ல. அவங்க நம்ம லைஃப்பில் ஒரு சாப்டர் தான். பட் அவங்களுக்கு நம்ம தான் ஹோல் லைஃபே. உண்மையை சொல்லவா, யாரெல்லாம் பெட் வளர்க்குறாங்களோ தே ஆர் ஸோ பிளெஸ்ட் வித் அன்கண்டிஷ்னல் லவ். ஆமாம் தான்ல.